நாட்டவருக்கும் இறைவா போற்றி. குட் ஈவினிங், வெல்கமிங் யூ ஆல் ஃபார் டிஹெச்டிஸ் மந்த்லி டாக். இது வந்து 123rd டாக். இது 2010லேருந்து திஸ் இஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் த லாஸ்ட் 10 years. எவ்ரி மந்த் வி ஹாவ் திஸ் மந்த்லி டாக். இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து டாக்டர் நாகசுவாமி சார். Before Gopu introduces Nagaswamy sir, let me tell you about THT. THT வந்து 2010ல் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஹெரிட்டேஜ் என்தூசியாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணால் சுவாமிநாதன் சார் இங்கே இருக்கார். அவர் தான் இதோட பிதாமகன். ஸோ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். இட் இஸ் பீன் தேர் ஃபார் த லாஸ்ட் 10 years and it is purely a volunteer driven organization. And we are a not-for-profit organization and we've been doing exceedingly well in the last 10 years. இது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா, டிஹெச்டி பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் வந்து இந்த மந்த்லி டாக் இது ரெகுலராக எவ்ரி மந்த் ஃபஸ்ட் சாட்டர்டே இட் ஹேப்பன்ஸ் அட் ஆர்கே சென்டர் ஈவினிங் இதே டைம். ஸோ யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு மார்க் யுவர் கேலண்டர். ஃபஸ்ட் சாட்டர்டே யூ கேன் ஜஸ்ட் கம் இன் எவ்ரி மந்த் and this is a monthly program. Then we do have a yearly event. ரெண்டு ஈவெண்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து டிசம்பரில் வந்து we do this பேச்சு கச்சேரி. சென்னைனா எல்லாருக்கும் டிசம்பர்மானா ஒன்றே மியூசிக் அப்படின்பா. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நாங்கள் மட்டும்தான் பேச்சு கச்சேரி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். உலகத்துலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். And it's a 2-day event and which we have been doing since 2011. அதில் எப்படின்னா, we take on a selected topic and it's there for 2 days. In fact, one of the years we even did a life of a polymath அப்படின்னு சொல்லி டாக்டர் நாகசுவாமி சார் அவரை பற்றி ஒரு வருஷம் நாங்கள் பண்ணினோம் பேச்சு கச்சேரியில். அண்ட் இட் ஹேப்பன்ஸ் அட் தமிழ் வர்ச்சுவல் அகாடமி எவ்ரி இயர். என்னென்னா, இப்போ லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் திஸ் enthusiasts who are following history and heritage, அந்த க்ரௌடுக்கு வந்து எங்களுக்கு அந்த தமிழ் வர்ச்சுவல் அகாடமி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் பற்றவே மாட்டேங்கிறது. இப்போ லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னால் இயர்லாம் இதில் இப்போ ஐ திங்க் வி நீட் டு லுக் இன் ஃபார் பிகர் ஹால்ஸ் நினைக்கிறேன். தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் வி குட் சி வித் தி பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹெரிட்டேஜ். அண்ட் இதை தவிர வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி டூ அதர் ஈவெண்ட்ஸ் லைக் மல்லை ஸ்டடி டூர் அப்படின்னு பண்ணுறோம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நிறையா விஷயங்கள் இந்த டிஹெச்டியில் வந்து பண்ணுற ஒரு அமக்கலமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம மகாபலிபுரம் போயிருப்போம், கோவிலுக்கு போயிருப்போம், மியூசியமுக்கு போயிருப்போம், என்ன பண்ணியிருப்போம் திருப்பி வந்தப்பறம் யாரையா கேட்டேன்னா, ஐ திங்க் ப்ராபப்ளி 0.1% யாராவது ஏதாவது ஹிஸ்ட்ரியோ ஹெரிட்டேஜோ ரிலேட் பண்ணி பேச முடியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி ஹவு டு கோ த்ரூ த ப்ராசஸ்ன்னு கூட யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. அது வந்து we do that as a workshop. ஒன்று வந்து மல்லை ஸ்டடி அப்படின்னு பண்ணி we take people there a full 1 day walk through and explain each and everything, and we have trained docents who are like a certified guides. அது வந்து டிஹெச்டியில் we have been doing that. So then they take others in turn, and வர விசிட்டர்ஸ் அவளை கூட்டின்னு போய் they explain and all that. So we make them as certified guides, which we call it as the docent. Then we also do how to see a temple. நம்ம எல்லாருக்கும் கோவில் அப்படிங்கிறது வந்து கடவுள் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு அவர் வந்து ஒரு ஏடிஎம். அங்கே போய் நம்மளோட டினாமினேஷன் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வேண்டியதை அவர் கொடுத்துடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணியிருப்போமா, அது ஏதாவது கொஞ்சம் சுற்றி பார்த்துருப்போமாங்கிறது வந்து எல்லோரும் நம்மளே கேட்டுட்டோன்னா நமக்கே சிரிப்பு வரும். அதுதான் உண்மை. ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ட்ரன்ஸ்லேருந்து தெர் இஸ் ஸோ மச் டு see, ரைட் ஃப்ரம் த டோர்ஸ் டு த சைட் வால்ஸ். அதை வந்து we do a 1-day workshop. அந்த 1-day workshop வந்து it starts from architecture, inscription, seeing the temple, then we take them on a visit. அது ஸோ தட் இஸ் ஒன் திங் we are doing. இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ண இன்னொரு அடிஷன் பார்த்தேன்னா, இந்த how to see a museum. In fact, the other day it's a 2-day workshop. One day it's full of the theory session. The next day we take you to the museum, where we have divided into 3 parts. As one is the Amaravati gallery, then the sculpture, then the coins. One good thing with THT is
we have the best resource in-house. இங்கே இருக்கிற ரிசோர்ஸ் மாதிரி வெளியில் எங்கேயாவது ரிசோர்ஸ் இருக்குமா? சுவாமிநாதன் சாரில் ஆரம்பித்து கோபு, பத்ரி, ஷாம், there's a whole lot of people. அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ரிசோர்ஸ். ஸோ எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட், அண்ட் த பெஸ்ட் பீப்புள் இன் த சப்ஜெக்ட் டூ தட், அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் டு சே தட், எவ்ரிபடி நோஸ் தெம். ஸோ அது வந்து அந்த ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணுறோம். இது தவிர இயர்லி வி டூ அ சைட் செமினார்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், விச் வி பீன் டூயிங் சின்ஸ் 2010. மாமல்லபுரமில் ஆரம்பித்து லாஸ்ட் இயர் வி ஹவ் கான் டு சாஞ்சி. அது ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஐ திங்க் தேர் வேர் ஹார்ட்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், பட் இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசஸ் வித்தின் 15 hours. என்னென்னா காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஊரே கூட்டின்னு போனோம் நாங்கள், 70 people. Can you believe that? So we had to book 2 hotels, you know. And last year Sanchi we had to restrict it to 50 because அதுக்கு மேலே accommodation இல்லை சில ஸ்மால் டவுன்ஸ்லலாம். நிறைய பேருக்கு அதில் வருத்தம். One good thing about that site seminar, it's not like the other heritage companies or history companies which run that, where you just pay your money, get on board, then you go there is a historian who explains it. No, that is not how it works in THT. We plan it 6 months in advance. So on the 6 months in advance, what we do is complete on the tour எங்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம், அந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், அந்த ஹெரிட்டேஜ் ரிலேட்டட் சைட்ஸ். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணி, இன்ஃபேக்ட் ரவி இருக்கார், அவர் தான் அதெல்லாம் மாஸ்டர். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு யார் பார்ட்டிசிபென்ட்ஸ், டூர் பார்ட்டிசிபென்ட்ஸோ, எவ்ரிபடி இஸ் கிவன் அ டாபிக் டு ப்ரிப்பேர் ஆன் தட். And we do that every Sunday. I don't think this happens anywhere else. Even on organized tour, I doubt whether people really do that. So what happens is, this happens over a period of 6 months. By the time you go and land there, you are not caught unaware. You actually know what you are looking at. ஒரு சாஞ்சிலையோ இல்லை ஒரு ஏரன்லையோ போய் நீங்கள் பார்க்குறப்போ, ஒரு வராகரையோ இல்லை ஒரு டெம்பிளையோ பார்க்குறப்போ, அது என்ன ஆர்கிடெக்சர், என்ன பண்ணியிருக்காங்க, எந்த பீரியடில் கட்டினாங்க, அத்தனையுமே வந்து we would have done the homework. And it happens every Sunday between 3 and 6. அதுவும் எல்லாம் ஹை கார்பில் வந்து கோமா டைம் அது. That is when we have the session. So we do that for 6 months and then we do that site seminar. That we've been doing it for the last 10 years. And இதை தவிர வந்து இப்போ recent addition is பல்லவம் கிரந்தம் class which Gopu is conducting. ஸோ நீங்கள் எனிபடி ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கிரந்தம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, டெஃபினெட்லி த மேன் டு கெட் இன் டச் வித் திஸ் கோபு. ப்ளஸ் வி ஆர் ஆல்சோ there is no registration fee here. THT is free to join. People who are interested in history and heritage are most welcome to come and join here. So we are on Facebook as well as we have a WhatsApp group. இங்கே THT members, volunteers எல்லாரும் இருக்கும். Whomsoever is first timers here, you are most welcome. நீங்கள் வந்து உங்கள் நம்பர்ஸ் கொடுத்தேன்னா we can add you on to WhatsApp as well as the Facebook group. And this is what THT has been doing for the last 10 years. And இன்னைக்கு வந்து நம்மளோட கெஸ்ட் வந்து டாக்டர் நாகஸ்வாமி. அவரை பற்றி பேசுகிறதுக்கு மே ஐ கால் அப்பான் Gopu to please come over and do the introductions. Thank you so much. Vanakkam. Gives me great pleasure to introduce someone who absolutely needs no introduction whatsoever, especially to this forum. As Kannan sir once described him from this very podium, the greatest living scholar that we know of, Dr. Nagaswamy, the doyen of archaeology, epigraphy, multi-talented person. அவர் பக்கத்தில் உட்காந்துருந்த சுவாமிநாதனுடைய சட்டையில் வந்து கைலாசநாதர் கோயிலேருந்து இவருடைய சில டைட்டில்லாம் இருக்குது. ராஜசிம்மனுடைய டைட்டில் அவருக்கும் ஒன்று பண்ணி கொடுத்தோம். அத்தியந்த காமன்னு பேர் இந்த ராஜசிம்மனுக்கு, எல்லையில்லா ஆசை கொண்டவன் அப்படின்னு. அவருக்கு நான் அந்த குர்த்தா பண்ணி கொடுக்குறச்ச சொல்லிகிட்டே கொடுத்தேன், அத்தியந்த காமா இஸ் த டைட்டில் ஆஃப் நாகஸ்வாமி அண்ட் ராஜசிம்மா அப்படின்னு. அண்ட் கலா சமுத்ரா இன்னொரு டைட்டில், கலை கடல். அவர் பேசினார்னா பாருங்கள் இது இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ ஹீ கேவ் திஸ் டாக் ஆக்சுவலி அபவுட் அ இயர் பேக். அவருடைய வீட்லேயே வந்து தமிழ் ஆர்ட்ஸ் அகாடமின்னு அப்போது எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அப்புறம் வெரி ரீசெண்ட்லி ஏர்லியர் லாஸ்ட் மந்த் சான்ஸ்கிரிட் எபிகிராஃபி செமினார் நடந்தது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் என்ன இருக்குதுன்னு பேசும்போது அவர் இதை பேசினார்.
Nagaswami is no stranger to us. As Madhusudan once again pronounced from this podium, Tamil Heritage Trust has great pride because we honored our Padma Bhushan vaangirkar Samipithil. Very recently he got the Padma Bhushan from the government. Yes, nalla balamave kaithattalam. Long overdue. ஆனால் எங்களுடைய ஒரு சின்ன பெருமையாக நாங்கள் என்ன சொல்லிக்கலாம்னா, we honored him before the government did. ஏன்னா we had ஒரு பேச்சு கச்சேரி ஒன்று அவர் பேரில் நடத்தி ஒரு 5 நாள் ஒரு பண்டிகையாக அவரை கொண்டாடி, நம்ம ராஜராஜனுக்கு சதய நட்சத்திரம் அப்போ இது பண்ணுற மாதிரி கோயிலில் இதில் பண்ணுற மாதிரி அவரை வந்து அவருடைய மாணவர்களே வச்சே அவரை கௌரவித்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அவர் வருஷம் எங்களுடைய பேச்சு கச்சேரியெல்லாம் வந்து பேசின்னு இருக்கார். அவர் பேசும்பொழுது பண்ணுவார், நீங்கள் கவனிங்க. ஏன்னா நாகஸ்வாமி லெக்சரில் வந்து யூ டோன்ட் ஒன்லி லிசன் டு த சப்ஜெக்ட், யூ லிசன் டு த சொல்லுவா இங்கிலீஷில் ஃப்ரேஸ் டிக்ஷன் அண்ட் டெலிவரி அப்படின்வா. அது என்னன்னு நீங்கள் வந்து இங்கிலீஷில் மட்டும் இல்லை, சமஸ்கிருதம் தமிழ் 3 மொழியிலையும் நீங்கள் கேட்கணுன்னா யூ ஷுட் லிசன் டு நாகஸ்வாமி ஸ்பீக். ஐ வில் கோட் அ ஃப்ரேஸ். தப்பாக சொல்லிடுவேன்றதுக்கோசரம் டக்குன்னு கூகுளில் போய் தேடி எடுத்துன்னு வந்தேன். இது வந்து பவபூதின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். உத்தர ராமாயணம்னு ஒரு சான்ஸ்கிரிட் காவியம். அதில் வந்து ராமர் வந்து அஷ்டவக்கரன் ஒருத்தர் இருப்பார். ஒரு முனிவர் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லும்பொழுது சொல்கிற அந்த ஃப்ரேஸ் இது. லௌகீகானாம் ஹி சாதுனாம் அர்த்தம் வாக் அனுவர்த்ததே, ரிஷீனாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தோனுதாவதே. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு ஐ வில் கிவ் யூ அ ஸ்லைட்லி ஹோப்ஃபுல்லி பெட்டர் டிரான்ஸ்லேஷன். We are blessed. It is said that wise men speak of reality as it exists, but the words of sages become reality after they are uttered. The distinction that they make, நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனுஷா ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம மனுஷர்லாம் இருக்கோம், ரிஷிகள் இருக்கா அப்படின்னு. அவன் மனுஷன் தானே ஆகணும். they don't think like it that way. They think of that wisdom in a, அதனால தான் இந்த utterance, ரைட். சாதாரண கவிதைகள் வந்து இருக்கிற ஒரு அவர்கள் அர்த்தத்துக்கு தங்கள் வார்த்தையால் அலங்கரிப்பார்கள். ரிஷிகளுக்கு அவர் என்ன சொல்ல வரான்னு தேடிட்டு வார்த்தைகளே தாவி குதிரை மாதிரி வரும். அந்த தாவத்தின்னு அந்த வார்த்தை சமஸ்கிருதத்தில் போட்டிருக்குது, அனுதாவத்தை அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து அவங்க வாயை திறந்தாலே அவர் என்ன சொல்ல போகிறாரு, நான் வரணும் நீ வரணும்னு வார்த்தைகள்லாம் போட்டுட்டு வந்து தாவி நிற்கும் அப்படின்னு. வெரி ஃபிட்டிங் ஃபார் த vocabulary and the delivery and the phrases that நாகஸ்வாமி. நீ பாருங்கள், வேதத்துலேருந்து ஒன்று சொல்வார், உபனிஷத்துலேருந்து ஒன்று சொல்வார், இத்திஹாசத்துலேருந்து ஒன்று சொல்வார், சங்க இலக்கியத்துலேருந்து ஒன்று சொல்வார், சிலப்பதிகாரம், தேவாரம், ஆழ்வார் பாசுரத்துலேருந்து ஒன்று சொல்வார், கல்வெட்டுலேருந்து ஒன்று சொல்வார், பரதநாட்டிய சாஸ்திரத்துலேருந்து ஒன்று சொல்வார், அர்த்தசாஸ்திரத்துலேருந்து ஒன்று சொல்வார். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு அப்படி யாரையாவது ஒருத்தர் மாட்டுவா ஃப்ரெண்டில், யாராவது ஒருத்தர் உட்கார். இன்றைக்கி எஸ்எல் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டுருக்கார், அவர் தான் மாட்டுவார்னு கரெக்டாக சொன்னா அப்படின்வார். யாருக்கு இதில் பாதி தெரியுமா, இதை ஒரு ஃப்ராக்ஷன் தெரியுமா, அதை வந்து ரசிக்கணும் நம்ம. இது ஒன்று பண்ணுவார், கவனிச்சுட்டுருங்க. யாரோ இன்றைக்கி மாட்டுவா, சுவாமிநாதன் சாரே மாட்டலாம், அவர் இன்றைக்கி ஃப்ரெண்டில் உட்காந்துருக்க. இந்த சப்ஜெக்ட் அவர் வந்து இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோனார் நோட்ஸ் பண்டிதர்கள்லாம் நம்ம நாட்டில் ரொம்ப பரவிட்டான். 4 வார்த்தை வச்சுட்டு அடி, ஃபுல் எக்ஸ்பர்டைஸ் இந்த ஃபீல்டு. 2 ட்விட்டரில் நான் மெசேஜ் பார்த்துட்டேன், பிஹெச்டி வாங்கின லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம், வி ஜஸ்ட் ஸ்டடி அபவுட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா. அசோகன் கிணறு வெட்டினான், காவேரி கரை எடுத்தான், அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணான் எல்லாம். அப்புறம் வெள்ளக்காரன் வந்து டேம் கட்டினா நம்மளுக்கு தண்ணி வருது, இல்லைனா நம்மளுக்கு குழாய் போட்டான், பம்பு போட்டான். வேறு சிவிலைசேஷன். இப்போது நான் வந்து என்னுடைய பர்சனல் அனுபவம் சொல்கிறேன். நான் டெக்ஸஸ் A&M யூனிவர்சிட்டியில் படிக்கும்பொழுது எங்கள் ரூம்மேட் வந்து மீட்டராலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் அவனுடைய அசிஸ்டன்ஷிப், அவன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஆனால் அவன் அசிஸ்டன்ஷிப் வந்து மீட்டராலஜி டிபார்ட்மெண்ட்டில் அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் ப்ரொஃபஸர் கேட்டார், என்னப்பா ஏதோ சோகமாக இருக்கேன்னு. இல்லை வீட்டில் ரொம்ப தண்ணி கஷ்டமான்னு. வேர் டு யூ லிவ் அப்படின்னு அவன் சொல்கிறான். மெட்ராஸ் இந்த ஏரியா காட்டினார், அவர் மேப்பில் போய் தேடிட்டு போய் காட்டினார். திஸ் பிளேஸ் அப்படின்னு, this place gets 2 monsoons, how can you have a water shortage அப்படின்னாரு. One recent statement that I heard is that Tondai Mandalam has the largest number of lakes after Minnesota, which is called the land of the lakes in the world. Minnesota has natural lakes, it's a snow-fed place.
தொண்டை மண்டலத்தில் முக்காவாசி லேக் வந்து ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ் அப்படி தட்டி தட்டி அப்படி அழகாக பதுக்கி. இஃப் சோஸ் ஆஃப் யூ ஹர்ட் ஷாஷ்வத்ஸ் லெக்சர் இயர் ஆர் 2 பேக் வேர் டாக்ட் அபவுட் வாட்டர் பாடி மேனேஜ்மெண்ட். அவங்க என்ன எவ்வளோ அழகாக யோசித்து ஒரு ஏரினா என்ன, தாங்கல்னா என்ன, எப்படி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு எம்பையர் கிரியேட் பண்ணாங்க. they didn't create only an empire of wealth and plunder and art and அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். மாமல்லபுரம், காஞ்சிபுரம்ங்கிறோம். these are the monuments that they gave all the kings and the the dharmakar, the societies that அதை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியணும், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த that history that we don't study at all, it is not something history we are not exposed to at all. வாட்டர் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே நம்மளுக்கு இல்லை. நம்ம படிக்கிறதெல்லாம் மின்டோ மார்லி கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம படிக்கிறது. ஏன்னா 1000-2000 வருஷமாக அவன் வந்ததே இதுக்கு தான். தே கேம் ஹியர் டு பிகாஸ் ஆஃப் அவர் வெல்த். ஸோ தட் மஸ்ட் ஹவ் பீன் வெல்த் ஹியர். வி ஒன்லி ஸ்டடி த லாஸ்ட் 100-150 years ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை மட்டும் தெரியுதே தவிர அது முந்தினதுக்கு எதுவும் தெரியல. ஸோ ஹிஸ் லெக்சர் this month, last month and last year gave us such a beautiful introduction to across a variety of things. அதை வந்து என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்ன மாதிரி நீர்நிலைகள்லாம் இருக்குது, அதுக்கு கல்வெட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது. This is the biggest irony I find. Tamil Nadu, we can be proud of, has the maximum number of inscriptions in India. கேளுங்க, ஆர்கியாலஜிஸ்ட் 3 பேர் உட்காந்துருக்கா ஃப்ரண்ட்டில், எஃபெக்டிவ் 2 professional archaeologists and a great ஆர்வலர். Tamil Nadu has the maximum number of inscriptions in India. The number of Tamil inscriptions is the number 1 in more than any other language, surviving inscriptions. மற்றதில் இருந்திருக்கும், போயிடுது. But we don't read one single inscription in our classes. 12 வருஷம் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், என்ன இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம படிச்சிருக்கோம்? திங்க் அபவுட் இட். நம்ம வாழ்க்கையில் கூட பார்க்கறது இல்லை. நம்ம பஸ்ஸில் வந்து திருக்குறள் போடுறாரு, ரொம்ப பியூட்டிஃபுல் ஒர்க் பஸ்ஸில் திருக்குறள் போடுறது. பட் வி டோன்ட் see any of these inscriptions. அவங்களாம் என்ன பண்ணானுங்க அது நம்மளுக்கு தெரியல. அந்த 2-3 ஃபேக்டரும் அவர் கேட்ட அந்த மெஸ்மரைசிங் ஸ்பீச்சு, ஐ தாட் கிவன் த சிச்சுவேஷன் we needed to know. So we are very, very proud in this particular case to, we have to hear from such a scholar to talk about something that is very contemporary, but it is also not new. சங்க இலக்கியத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது, கல்வெட்டில் இருக்குது. அந்த ஃபேக்டர்லாம் நம்மளுக்கு தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை நம்மளுக்கு சொல்லித்தரத்துக்கு there is no better person today in Tamil Nadu, in India, I think, than Dr. Nagaswamy, and I welcome him, sir, to give us a lecture of the month, please. May I request everyone to put the phone on the silent mode, please. கோப்பு, நான் லாஸ்ட் ரோ போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமகிருஷ்ணன் ஆர்கே நம்ம வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். எல்லோரும்
இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப நன்றி. சுவாமிநாதன் இருக்கார், என் நண்பர்கள்லாம் இருக்காங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தர் பேரையும் தனித்தனியாக சொல்லணும், ஆனால் அதுவே டைம் ஆகிடும். அதனால் எல்லாருக்குமே மொத்தமாக ஒரேடியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த இதை பற்றி ஒரு சங்க பாட்டு ஒன்று இருந்தது. இந்த சங்க பாட்டு குடப்புலவியனார் என்ற புலவர் பாடியிருக்கார். 2 பாட்டு அவர் பாடியிருக்கார் ஒரே அரசனை பற்றி. அதிலிருந்து நம்மளுடைய பேச்சை தொடங்குகிறோம். அவனுக்கு பேர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்று பேர். அவன் தலையாலங்கானத்திலே வெற்றி பெற்றதுனால அவனுக்கு தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன்னு பேர். அங்கே சேரனையும் சோழனையும் அந்த வேளிர்கள் எல்லாரையும் அந்த போரில் வெற்றி கண்டான். வெற்றி கண்ட போது ஏராளமான வீரர்கள் அடிபட்டு கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு வீழ்ந்தனர். யானைகளெல்லாம், பட்டத்து யானைகளெல்லாம் அதனுடைய துதிக்கைகளெல்லாம் துண்டிக்கப்பட்டு கீழே படுத்து உயிருக்காக பிறண்டு துடித்து கொண்டிருந்ததாம். அதனால் அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கண்டதுனால அவனுக்கு முதல் பாட்டில் பெருமை, நீ பெரும்புகழ் கொண்டாய், வெற்றி கண்டாய் அப்படின்னு முதல் பாட்டில் பாடுறார். இதை பார்க்கும்போது அசோகன் கலிங்கத்தின் மீது படையெடுத்த போது அங்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீரர்களை வென்று அவன் வென்ற போது எண்டில் பார்த்தா, என்னடா இது, எத்தனை பேரை கொண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவன் மனசில் வந்தபோது, இனிமேல் சண்டை போடுறதில்லைங்கிற ஒரு இதை சொல்லி அவன் எழுதியிருந்தான். அவனே சொல்கிறான். அது ஞாபகம் வருது நமக்கு. முதல் பாட்டில் இந்த புலவர் அவனை புகழறார். 2வது பாட்டில் பாருங்கள் எப்பேற்பட்ட பாட்டுன்னு. இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சாங். அதில் நான் இதை மெயினாக ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு, அந்த பாட்டை பார்க்கலாம். இதான் முழங்கு முன்னீர் முழுவதும் வளை பறந்து பட்ட வியன் ஞாலம். ஐ திங்க் ஐ வில் பெட்டர் லிட்டில் டர்ன். சாரி, இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஓகே. வியன் ஞாலம் தாளிற்றந்து தம் புகழ் நிறுவி ஒரு தாமாகிய உறவோர் உம்பல். நீ அப்பேற்பட்ட அரசர்களுடைய வெளியிலே வந்தவன். நீ இந்த முன்னீர் பூரா எங்கே பார்த்தாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஞாலத்தை வெற்றி கண்டவன் நீ அப்படின்ட்டு அந்த முன்னீருங்கிறத இங்கே போகணுன்ட்டு தான் யூஸ் படுத்துகிறார் அவர். யூ வில் சீ இட் அட் த எண்ட். 1 10 கோடி கடை இரிய, 1 10 100 1000 10,000 அப்படி போகிறத சொல்கிறார். பெருமைத்தாக நின் ஆயுள், அரசே உன்னுடைய ஆயுள் பெருமைத்தாக. நீர்தாழ்ந்த குறுங்காஞ்சி பூக்கதும் மின் வாழை நுண்ணரால் பருவரால் குருவுக்கேயுற்ற குண்டகழி வானுடக்கும் வடி நீள் மதில் மல்லன் மூந்தூர் வயவேந்தே. அரசனே, மாபெரும் அரணை சுற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய
அரணின் அகழியிலெல்லாம் பாரு, விரால் மீன் இருக்குது, சின்ன மீன் இருக்குது, பெரிய மீன் இருக்குது, அழகான மீன்கள் எல்லாம் நீந்தி விளையாடுகின்றன உன்னுடைய அகழியில். நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன் கேள். புலவர் சொல்கிறார், அந்த காலத்தில் அறிஞர்களுக்கு பெரிய பெருமை உண்டு, மதிப்பு உண்டு. அவர்கள் யாரை வேணாலும் அரசர்களுக்கு அறிவுரை கூறலாம். அதற்கு காஞ்சி என்று பெயர். அந்த திணைக்கு பேர் காஞ்சி திணைன்னு பேர். செல்லும் உலகத்துக்கு செல்வம் வேண்டினும், நீ மேலுலகத்துக்கு போகிறதுக்கு கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் உனக்கு வேணும்னா, ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஜெயிச்சு உனக்கு சமமானவர் யாரும் இல்லைங்கிறதான ஒரு புகழ் உனக்கு வேணுமென்றாலும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும், சிறந்த புகழ், இசை என்றால் புகழ் என்று பொருள், சிறந்த நல்ல புகழை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதி கேள். இனி மிகுதியாள, யூ ஆர் எ கிரேட் மேன், பட் லிசன் டு மீ. நெக்ஸ்ட், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். யாக்கைனா உடம்பு, சரீரம். எந்த லிவிங் பீயிங்கும் அதனுடைய சரீரம் வாட்டர் இல்லைன்னா இருக்க முடியாது. நோ பாசிபிலிட்டி ஆஃப் சர்வைவல். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். எந்த உயிர் வாழினமாக இருந்தாலும் அதனுடைய சரீரம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நீர் வேண்டும். எம்பசிஸ் ஆன் வாட்டர். ஒரே லைனில் சம்மரைஸ் பண்ணுறார். அடுத்தது, அந்த யாக்கைக்கு எல்லாம், அந்த உடலுக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அந்த உடலுக்கு உண்டி யார் குடிக்கிறார்களோ அவர்கள் உயிரை குடிக்கிறார்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டின்னா என்ன? உண்டி என்றால் உணவின் சேர்க்கை, உணவின் பிண்டம். உணவுன்னா என்ன? See, stage by stage he takes you on to knowledge. நீரின்றியமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இந்த பூமியும் நீரும் சேர்ந்தால்தான் அதில் வெஜிடேஷன்ஸ் வரும். அந்த வெஜிடேஷன் வந்தால் தான் உனக்கு உணவு கிடைக்கும். உணவு கிடைத்தால் தான் உன்னுடைய உடல் நிற்க முடியும். அந்த உடல் இருந்தால்தான் உயிர் இருக்க முடியும். உயிருங்கிறது பிராணன், அது இருக்க முடியும். அதனால் இதில் வந்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மாத்திரம் மெயினாக வச்சுருக்கார். நீர், யாக்கை, உண்டி, உயிர் அண்ட் உணவு அண்ட் நிலம். இதுதான் எம்பசிஸ். நீர், யாக்கை, உண்டி, உயிர் அண்ட் நிலத்தொடு நீரே. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் உணவு வரும் அப்படிங்கிறத. வாட் அ கிரேட் ஒண்டர்ஃபுல் திங்கிங். இட்ஸ் வெரி சிம்பிள். சங்கம் poetryல some of them are really marvelous poems, immortal poems. This is one of the immortal poems. Next. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும்
உயிரும் படைத்திசினோரே. யார் நீரையும் நிலனையும் சேர்க்கின்றார்களோ, இணைக்கின்றார்களோ, பிணைக்கின்றார்களோ அவர்கள்தான் உடம்பும் உயிரும் படைத்தவர் ஆகின்றார்கள். உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. அப்பா, நீ விதையை விற்றுவிட்டு எல்லா பூமியிலையும் அவனோட விதைகளெல்லாம் நெல்லெல்லாம் விற்றேனா, விற்றி மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு மேலே பார்த்தேன்னா, மழை பெய்யலைன்னா புன்புலமாக போய்விடும். அந்த நிலம் நன்புலன் அல்ல, நன்செய் இல்லை, புன்செய்யாக மாறிவிடும். அந்த இது கண் அகன்வை பிற்றாயினும், அது எவ்வளோ பெரிய லேண்டு உனக்கு இருந்தால் கூட அந்த மழை இல்லைன்னா, நீர் இல்லைன்னா அங்கே ஒன்றும் வராது. நீ சீடு போட்டுவிட்டு மழை வருதான்னு பார்த்துட்டு இருக்கணும். வரலன்னா என்ன ஆகும்? நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. நீ அவன் மீது மக்களோடு அன்போடு தான் அவர்களை காக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ நினைக்க வேண்டும் என்றால் உனக்கு இறை வேண்டும், ரெவென்யூ வேணும். ரெவென்யூ கிடைக்கணும்னு சொன்னால் இது வந்தால் தான் வரும். அதனால் மழை இல்லைன்னா, நீர் இல்லைன்னா உனக்கு ரெவென்யூ கிடைக்காதுப்பா. அதனால் இது உனக்கு எந்த விதத்திலும் உதவாது. அதனால் நெக்ஸ்ட், அடுவோர் தட்டோரம்மா, இவன் தட்டோரு. எங்கே இடமெல்லாம் குவிந்திருக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் நீரை தேக்கி வைப்பதற்கு, காத்து வைப்பதற்கு முயற்சி செய்யும். அதை யார் செய்கிறாளோ அவர்கள்தான் இங்கே நல்லதை செய்தவர் ஆவார். தள்ளாதோர் இவர் தள்ளாதவர். யார் அந்த நீரை பெருக்கவில்லையோ, குவிந்த பகுதிகளையெல்லாம் நீரை எப்பவும் சேமித்து வைக்கவில்லையோ, அதன் வாயிலாக உணவை உண்டாக்க முடியவில்லையோ அவர்களால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் முதல்ல அதை பண்ணணும். உன்னோட நாட்டில் எங்கெங்கெல்லாம் ப்ரொவிஷன் பண்ணி ஸ்பெண்ட் ஆல் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி டு டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஸோ கண்டெம்பரரி. It is a universal message, and that we find it in this song. What a fantastic song. அடுவோர் செழிய இகழாது வல்லே, நிலநெலி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோரம்ம. இவர் தட்டோரு, செய்தார் என்று பொருள். நெக்ஸ்ட், இப்போ I am going to take you to a different area, different region. Look at that. இது தைத்திரிய உபநிஷத் காணப்படுகின்றது. அன்னமணி இந்தியாத் தத்வ்ரதம் பிராணோ வா அன்னம் சரீரம் அன்னாதா. பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம், சரீரே பிராண பிரதிஷ்டிதः, ததேததன்னமன்யே பிரதிஷ்டிதம். Look at that. பிரதிஷ்டிதம் வேத பிரதிஷ்டதி. அன்னவான் அன்னாதோ பவதி. யாரிடத்தில் உணவு இருக்கிறதோ அவனால் நன்னா சாப்பிட்டுட்டு உயிரோடு நன்னா வாழ முடியும். மகான் பவதி, பெரியவனாக ஆகிறான், சிறந்தவனாக ஆகிறான். பிரஜையா, நல்ல சாப்பாடு இருந்ததுன்னா நல்ல பிரஜைகள், குழந்தைகள் உண்டாவார்கள். பிரஜையா பசுபிஹி, வெல்த். இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் cattle were wealth. அதனால் பசுங்கிறது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெல்த். பசுபிஹி பிரம்ம வர்ச்சசேன,
எக்ஸ்ட்ராடினரி பவர். மகான் கீர்த்தியா, பெரும் புகழ். அந்த பாட்டில் பெரும் புகழ் நிறுத்த வேண்டின், சிறப்புடை இசை சிறப்பிசை நிறுத்த வேண்டின், இதன் செய்யின்னு சொன்னான். அதுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் உணவு, உயிர், அந்த உயிரில் இருந்து வரக்கூடிய அன்னம், உணவின் பிண்டம். அதில் சொல்கிறார், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படிங்கிறார். தட் திஸ் உபனிஷத் சேஸ் அட் த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அன்னம் ந பரிசக்ஷீத தத் விரதம் ஆபோவா அன்னம். நீர் இருக்கிறதே அதுதான் உயிருங்கிறார். இப்போ தான் நம்ம பார்த்தாங்க, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். நீர் இஸ் ஆபோவா அன்னம் ஜோதிரநாதா. ஜோதிரநாதம் அப்சு ஜோதி பிரதிஷ்டிதா. இஸ் another great ஐடியா. தண்ணீரில் அந்த ஜோதி இருக்கிறது, அதற்குரிய உஷ்ணம் இருக்கிறது. எப்படி இருக்கிறதுன்னா அதை அந்த உபநிஷத்தில் மற்ற இடங்கள்லாம் நிறையா சொல்கிறார். எப்படி இருக்கிறதுன்னா, இந்த உலகத்தில் பெரும்பகுதி நீராக இருக்கிறது, கடலாக இருக்கிறது. அந்த கடல் நீரை சூரியனுடைய கிரணங்கள் உறிஞ்சுகின்றன. அவை மேலே சென்றவுடனே திரண்டு மேகமாக நிற்கின்றன. அதை குளிர்ந்து பெய்யும்போது அது மழையாக வருகிறது. அந்த மழை தான் உனக்கு உணவை கொடுக்கின்றது. அப்படிங்கிறதுனால ஆபோவா அன்னம், தண்ணு தான்ப்பா உணவு. எங்கேருந்து எங்கே போகிறார் பாருங்க. வித்தவுட் ரெயின் there is no fertility. When you are looking for fertility, you are looking for rain, water. So apova annam, that is the reflection of this great Upanishad in the Tamil poetry. Apsu jyoti pratishtitam. தண்ணில் அந்த ஜோதி இருக்குங்கிறார். எப்படி இருக்குது? மின்னல், இடி, அதிலிருந்து இந்த நீர் பிரதிஷ்டிதம். ஜோதி ஆபோ பிரதிஷ்டிதாக. ஜோதியில் நீரானது இருக்கின்றது, அதில் தான் இருக்காங்க, மேகத்தில் இருக்குது. ததேத தன்ன மண்ணே பிரதிஷ்டிதம் வேத பிரதிஷ்டதி. உபநிஷத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு கிரேட் பேசேஜ் எடுத்துட்டாருன்னா திருப்பி அதை சொல்லிட்டு வருவார். அதனால் ததேதத் அன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி. நெக்ஸ்ட் பார்த்தல, அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிஹி. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் திங். நல்ல உணவு இருந்தால் அந்த உணவினாலே நல்ல குழந்தைகள், எ ஜென்ரேஷன் வில் கிரியேட், எ ஜென்ரேஷன் வில் கம் அப். பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா யூ வில் அட்டைன் சிறப்புடை இசை சொல்கிறார். So it is exactly a reflection, exactly a translation of the Upanishad which you have. And the final one, you see next? Look at that. Annam bahukurvita. So try to create more food. Annam bahukurvita tadvratam. It must be your firm determination to produce more food than all other. Unless you have food, unless you have prana, unless you have sarira, all these things are all waste. If you want to enjoy it, you need it. And so you create annam bahukurvita tadvratam.
How to do food? Prithvi va annam. This Prithvi is annam, food. How? Akaso annadaha. Clouds are there in the akasa. Prithvi and akasa, when both these are akasa rains through clouds, when you bring them together, annam is produced. Akaso annadaha. Tadedadannamanye pratishtitam veda pratitishthati. So if you take this whole Upanishad, Taittiriya Upanishad, which is an extraordinary text, wonderful text, if only we can understand it. In every field, it gives us such wonderful ideas. So these are the three aspects. Pranan, Sariram, then Apaha, everything is water. Nirindri, Amaya, Yakkai. Then Prithvi and Akasa. These 6 points mentioned in the Upanishad is exactly mentioned in the same thing. And then what happens? When you do it, when you produce annam, you get great fame, great... that is what Mahan Kirtya... Sorry. Next. It's something... Another poem. This is by another poet. It is also in Purananuru. It's by one Perunchitiranar, a great poet mentioned, who is known. அவர் சொல்றார், நீண்டு ஒளி அழிவும் குறைபட முழ்ந்து கொண்டு ஈண்டு சிலர் கொள்மூ வேண்டும் வயில் குழுமிய பெருமலை என்ன தோன்றும் முதிய முற்று கருவியோடு செயல் கடன் நிறுத்தி வளமழை மாறிய வெண்டூர் காலை மண்பதை எல்லாம் சென்று உழவ இன்னும் இருக்காங்க கங்கையும் பெருமழை நீர் நிறைந்து தோன்றி அங்கு எமக்கும் பிறருக்கும் சிம்மல் சொல்கிறார். இஸ் another great corresponding idea இந்த நீண்டு ஒளி அழிவும் நீண்டு ஒளி அழிவும்னாக்கா இது ஓஷனோட கிரேட் ஒளியோட அலைகள் இதுவும் இருக்கும்போது அது குறைபட அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுத்தான் மேகம். குறைபட முகந்து கொண்டு sun's rays suck the whole thing as if it has taken away the whole waters of the ocean. Suck. ஈண்டு செலர்கள் வேண்டு வயல் குழி, அங்கே பெரிய குழுமி பெருமலை என்ன மேலே பார்த்தா அந்த மேகத்தை பார்த்தா பெரிய மலை மாதிரி இருக்குது, அது சுருண்டு அப்படியே ஓடுற மாதிரி இருக்குது. பெருமலை என்ன தோன்றல் முதிர்வு ஒரு 3 கொள்கையோடு செயல் கடன் இருத்து. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பருவத்திலே மழை காலத்திலே இந்த மழைகளெல்லாம் உருண்டு திரண்டு நீராக பொழிந்து உனக்கு வளப்பத்தை கொடுக்கிறது. அது அந்த பருவம் முடிஞ்சு போச்சுனாக்கா, மழை நின்று போச்சுனாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது? ட்ரை ஆகிடும். You become absolutely dry, no water. அந்த மாதிரி ஆகிடுது. மழை மாறிய அது கரெக்டாக அந்த டயத்துக்கு பெய்து செயல் கடன் இருத்து. அது செய்ய வேண்டிய கடன் தான் அது. அந்த சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் அந்த மான்சூன் தன்னோட கடமையை செய்து விட்டு சென்று விட்டது. அப்புறம் இப்போ தண்ணி இல்லை, மழை இல்லை, வாட்டர் இல்லாத இடத்துல வேர் தேர் இஸ் நோ ரிவர், தேர் இஸ் நோ வாட்டர், என்ன பண்ணுறது இன்னும்? அப்படி இருக்கும்போது
ஏன் worry பண்ணுற? கங்கை ஆறு இருக்கிறதே, அதனுடைய இரு புறத்திலும் பிறண்டு ஓடக்கூடியதன், வறண்டு போன பிறகு கூட எல்லா ஜனங்களுக்கும் குளிக்கக்கூடிய அளவில் செல்கிறது கங்கையின் ஆற்று நீர்னு சொல்கிறார். திஸ் இஸ் இன் த ஹார்ட் ஆஃப் புறநானூறு. ஸோ கங்கை வாஸ் பார்ட் ஆஃப் த ஹோல் கல்ச்சர். You see what is said in Purananuru. It's not an isolated culture. You are going to see in other songs that it starts from Himalayas to Kanyakumari. It is one integrated culture. அதனால் பெருஞ்சித்திரனார் சேஸ் கங்கை ஆறு அதனுடைய இரு கரையிலும் புரண்டு போகக்கூடியது. வறண்ட காலம் வந்தபோது கூட எப்படி எல்லோருக்கும் கொடுக்கிறார்களோ அதுபோல் இது குமணனை பற்றி சொல்கிறார் பெருஞ்சித்திரனார். நிறையா இருந்தபோது கொடுத்தவாள்லாம் இருந்து போயிட்டாருன்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கும் போது, உண்மையே இல்லையேன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிற போது, அப்போ கூட நீ வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் கங்கையாறு போல் நீ இருக்கிறாய்ன்னு குமணனை சொல்கிறார். பெருஞ்சித்திரனார், வெரி ஃபேமஸ் பாயிண்ட். He brings in Gangai and it is in Purananuru. புறநானூரில் கங்கை இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். நெக்ஸ்ட், இது புறநானூரில் பெருஞ்சித்திரனார் பாடினது. இப்பாடலுள் என்ன சொல்லியிருக்குன்னா, கடல் நீரை அந்த மேலே இருக்கக்கூடிய கதிர்கள் எல்லாம் உறிஞ்சி ஆகாயத்துக்கு எடுத்து சென்று பெரும் மலைகள் போன்ற மேகங்களாக உருண்டு பெரும் சூழ் உற்றவை போல ஒன்றோடு ஒன்று இணைந்து இடியும் மின்னலுமாக நினைந்து பொழிந்த இதுன்னு அந்த கான்செப்டை சொல்கிறார். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் ரெயின்ஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் clouds. If the clouds are there sufficiently good enough, you are getting lovely rains. அது ரெயின்ஸ் ஃபர்டிலிட்டின்னா ஃபுட்டு. அப்போ வரும்போது அதை காப்பாற்றிக்கோனோட நிலமெல்லாம் குழிஞ்சு இருந்ததுன்னா அதில் குழியை வச்சுக்கிண்டு அதில் ஒரு பொய்கை உண்டாக்கி அந்த நீரை வைத்து கொண்டு உணவை உண்டாக்குன்னு சொன்னார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். அதான் அதில் சொல்கிற போது, கங்கை ஆற்றின் இரு கரைகளிலும் நிரம்பும் ஓடும் நீர் அனைவருக்கும் என்றும் ஒடுவாம் போலே, நீயும் என் போன்றவர்க்கு நீ இது கொடுக்குறாயே குமணா, நீ வாழி என்று சொல்லி பாடுறார். நெக்ஸ்ட், லுக் அட் திஸ் வியூ ஆஃப் கிரேட் கங்கா கம்மிங் ஃப்ரம் தி ஹிமாலயாஸ். இட்ஸ் ஆக்சுவல் கங்கா கம்மிங் ஃப்ரம் தி ஹிமாலயாஸ். அதுதான் அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட், திஸ் இஸ் வேர் கங்கை போய் கடலில் போய் விடுற, ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங் கடல். இது சுந்தர்பன் சொல்கிறாள், இந்த பங்களாதேஷில் இருக்குது இது. அதில் இந்த இடத்துல இங்கேருந்து தான் இட் ஸ்டார்ட்ஸ் பிரான்ச்சிங் இன்ட்டு ஒரு 16-18 ரிவர் மாதிரி போய் 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 ஒவ்வொன்றும் பெரிய ரிவர் மாதிரி போய் கடலில் போய் விடுறது. அது பிகினிங் ஸ்டேஜ். இது குல்னான்னு ஒரு டவுனு. அங்கே யூ சி அ லார்ஜ் ஒரு ஷிப் இருக்குது. அந்த பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் த கங்கை, நம்ம பிகினிங் ஆஃப் த கங்கை பார்த்தோம். எண்ட் ஆஃப் த ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது, லாங் ஷிப்ஸ் எல்லாம் இருக்குன்னுட்டு சங்க இலக்கியத்தில் பாடுறா. எங்கே கங்கையானது கடலிலே போய் சேர்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் சிறிய தோணிகளும் மற்ற களங்களும் கப்பல்களும் போய் வீழ்கின்றன என்கிறத பற்றி அவர் பாடுறாங்க. புறநானூரில் இருக்குது, 10 பாட்டில் இருக்குது. ஸோ எகைன் அண்ட் அகைன் தே கோ பேக் டு கங்கா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே பாருங்கள், சின்ன 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 இப்பவும் இருக்குது. இதை அப்படியே பாடுறாங்க நம்ம சங்க இலக்கியத்தில். நெக்ஸ்ட், லுக் அட் தட் ஹவ் இட் பிரான்ச்சஸ் ஆஃப் அட் தி எண்டு. அது பிரியறது அப்படி. அந்த மாதிரி 16 18 இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றும். நெக்ஸ்ட்,
மெதுவா. Look at that. Ships. Even now ships go there. அதில் சொல்கிறார், அந்த ரிவர் அந்த போய் கடலில் விழுகும்போது ஆயிரக்கணக்கான வாய் மூலமாக போய் விழுது போல் விழுகின்றது. அதில் பெருங்கலன்கள் எல்லாம் பெரிய பெரிய பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் போட்டுக்கொண்டு ஓடுகிறார்களாம். சில இடத்துல சின்ன தோணின்னு சொல்கிறான், ஒரே மரத்தில் குடஞ்சி பண்ணுறது. அந்த தோணியில் சில பேர் மெதுவாக எடுத்துன்னு படுத்துட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி டைம் வர வரையிலும் பேசாமல் படுத்துட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி அரசனுடைய அவைக்கு வரும்போது எதிராளிகள்லாம் பணத்தை வச்சுக்கிண்டு யாரா கொண்டு கொடுக்குறதுன்னா சில பேர் ஓடின்னு இருக்கான், சில பேர் சரி நமக்கு டைம் எடுக்கட்டும்னு உட்காந்துருக்காமா அப்படின்னு பாடுறார். யூ see it today. Yonder you see the river, sea, Bay of Bengal. Next, look at that. ஒரே ஒரு பிரான்ச் இது. இந்த மாதிரி 16 பிரான்ச் இருக்குது, 16-18 பிரான்ச் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. அவன் பாடுற மாதிரியே ஒன்றோடு ஒன்று போட்டு கொண்டு இவங்க இப்போ இதுக்கு வாணிக பொருள்களை ஏற்றி கொண்டு ஓடுகின்றார்கள் என்று சொல்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பீடப். நெக்ஸ்ட் இது எல்லாம் ஆக்சுவலாக இப்போ அந்த கங்கை பிரிந்து கடலில் சங்கமமாகும் இடம் இது. அதுக்கு தான் வங்காளதேசம் பங்களாதேஷ்னு இப்போ சொல்கிறோம். இட்ஸ் வெரி வெரி வெல் ஆர்கனைஸ்ட் ஃபார் டூரிஸ்ட் அண்ட் இட்ஸ் ரியலி ஒர்த் கோயிங் அண்ட் ஸ்டேயிங் தேர் ஃபார். வி ஸ்டேட் தேர் ஃபார் அபவுட் 4 days in the river in the ship itself. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது வந்து கங்கையை நாம் போற்றுகின்றது போல கம்போடியாவிலையும் அங்கே தாய்லாண்டில் கம்போடியாவிலையும் கங்கை இருக்குது. அதுக்கு பேர் மேக்கோங்னு பேர். கங்கான்னு சொல்ல முடியும். அது மேக்கோங் ரிவர்னு பேர். அங்கே இந்த ஷிப்பு தட்ஸ் ஆல்சோ இங்கே எப்படி இந்த ஷிப்பு ஓடுறதோ கங்கையில் அதே மாதிரி அங்கே இன்னும் ஓடின்னு இருக்கு. திஸ் இஸ் அட் புனோம் பென், the mouth of where Ganges actually goes and joins the what you call Brahmaputra. அதை மாய்க்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே இருக்கிறது கடல். இது முதல்ல வருது நான் இருந்த ஷிப்பு. நெக்ஸ்ட் இது வந்து தாய்லாண்டில் அயோத்தியாங்கிற ஒரு இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் இது நம்ம ஊர் பாலாறு. இவருக்கு காமிச்சார் எங்களுக்கு. நீங்கள் தானே காமிச்சிங்க. இங்கே இருக்கு. ஸோ ரிவர் is one of the main sources of water for our life. Next, I am giving you இந்த பாருங்க, இமையவர் உரையும் சிமைய செவ்வரை வெண்டிரை இழிந்து விலங்கு சுடர் நெடுங்கோட்டு பொன் கொழித்து இழிதரும் போக்கருங்கங்கை பெருநீர். சங்கம். So it's part, Ganga is part of our culture. இரியன் மக்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு செல்கின்ற கடல் மக்கள், கடலோடிகள். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். ஒரு மர பாணியில் தூங்கி ஆங்கு தொய்யன வெறுக்கையோடு தோன்று பிழி செல்வம் பார்க்கும் செய்நகர் முற்றம். இது பெரும்பான்ற்று புடையிலே கழிலூர் ருத்ரங்கண்ணனார் பாடியது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். பூம்பு ஆறில் கங்கை இருந்து வந்து கம்பேர் பண்ணுறார். அங்கிருந்து வந்த பொருள்கள் எல்லாம் பூம்புகாருக்கு வருகின்றன என்பதை சொல்லும்போது வழியாக கங்கையிலிருந்து கொண்டு வந்த வாணியப் பொருள்களை பற்றியும் பாடியுள்ளார். நெக்ஸ்ட் கங்கை வாரினே அதுக்கு பேர். ஆகிலும் தென்கடல் முத்தும் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அறியவும் எரியவும் நெறியவும் எல்லாத்தையும் பற்றி பாடுறது சங்க இலக்கியம். ஸோ 2000 years ago Ganges is part of us. அதனால தான் நம்ம கங்கைக்கு அங்கே அந்த பக்கம் போகிறோம். அங்கே நீங்கள் வரும். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். கங்கை 1000 முகம் போல் போய் விழுகிறதாம். அது when you go on air you can see எவ்வளவு ஸ்ட்ரீம்ஸாக அது பிரிஞ்சு போகிறதுன்னு பார்க்கலாம்.
ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சைட். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். நெக்ஸ்ட். இப்போது ஸோ ரிவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹேவ் ஸோ மெனி ரிவர்ஸ் அண்ட் நடந்தாய் வாழி காவேரி. That one beautiful phrase in Silappatikaram, the greatness of Kaveri, Nadandai Vadi Kaveri. That's such a beautiful poem. Tamil is a great language, provided we understand it and approach it properly. அதில் என்ன சொல்கிறார், ஊரார் நீர் உண்ணுவதற்கும் ஆடுதற்கும் ஊருக்கு அண்மையில் உள்ளது பொய்கைகள். பொய்கைன்னு பேர் அதுக்கு. சில இடங்களிலே கேணிகளும் இருந்தன அப்படின்னுட்டு சங்க இலக்கியத்தை பற்றி ஊவே சாமிநாதையர் குறிப்பிட்டிருப்போது இந்த மாதிரி குறிப்பிடுறார். அதில் கிடைக்கக்கூடிய செய்திகள் ஊருக்கு அருகிலே பொய்கைகளும் நீர் உண்ணுவதற்கும், இன்னும் கூட நம்ம நகரத்தார் இருக்கிற இடத்துக்கு போனால் ஊருண்ணின்னு சொல்லுவான். அதில் போய் தண்ணியை நினச்சி சிவப்பெல்லாம் போடக்கூடாது, விடமாட்டா, உடனே அடித்து துரத்தி விட்டுருவாங்க. குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும். அது ஊருக்கு பக்கத்தில் இருப்பது. ஏன்னா ரிவர் இல்லாத இடத்துல, ரிவர் நம்ம கோபு சொன்ன மாதிரி இந்த பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குளங்கள், பெரிய குளங்களும் சிறுங்குளங்களாக இருக்கிறது. அவை தான் மெயினாக இருந்திருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வேண்டியதற்கு கொடுக்கக்கூடியவை. நெக்ஸ்ட். ஒவ்வொரு கோயில்லையும் அதுக்கு பக்கத்தில் குளிப்பதற்கும் இந்த மாதிரி இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய குளம். ஸோ குளம் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் எ டெம்பிள் கல்ச்சர். நெக்ஸ்ட். நீரில் விளையாடுதற்கு உரியது புனை என்று புனல் என்றும், கடலில் செல்வதற்கு திமில் என்றும் கப்பல் என்றும் பெயர் என்று ஒரு குறிப்பு கொடுக்கிறார் ஊவே சாமிநாதையர். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தேர் ஆர் 3 types of tanks. ஒன்று இரிகேஷன் டேங்க், இன்னொன்று பேத்திங் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டருக்காக இருக்கக்கூடியது. அடுத்தது டெம்பிள் டேங்க்ஸ். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் ஹேவ் எனஃப் டைம் டு டெல் யூ. தேர் ஆர் many temples in Madras which were built in the 17th, 18th and 19th century, all along with the குளம். குளத்தோடே இருக்கு அது வச்சுருக்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவ் they mention the temple tank. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது ஒரு பெரிய குளம். சம்டைம்ஸ் நேச்சர்ஸ் கூட பெரிய குளமாகவும் ஏரியாகவும் இருக்கிறது. நெக்ஸ்ட். பொய்கைகள். நெக்ஸ்ட். புதிதாக ஒரு கிராமத்தை நிர்மாணிக்க வேண்டுமென்றால் கிராமத்தின் மேற்கு திசையிலே பெரிய குளம் ஒன்றை அல்லது ஏரி ஒன்றை அமைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லே அவுட் ஆஃப் அ வில்லேஜ். ஸோ தேர் மஸ்ட் பி எ டேங்க். நெக்ஸ்ட். வி ஹேவ் இட் இன் உத்தரமேரூர். எக்ஸாக்ட்லி. தேர் ஆர் மெனி வில்லேஜஸ் which are according to Vastu Shastra, and there if you go there exactly on the western side you have a big tank. I will show you. எடுத்துக்காட்டாக பல்லவ மன்னன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு அருகில் கூரம் என்ற கிராமத்திலே புதிதாக ஒரு ஊர் பரமேஸ்வரமங்கலம் என்று பெயர் தோற்றுவிக்கப்பட்டது. தட்ஸ் அரௌண்ட் about 675 to 680. நெக்ஸ்ட். அத்தோட 20 பேர் சதுர்வே டேங்க் அதுக்கு. ஸோ நியூ டேங்க் அதுக்கு உள்ள அதிலிருந்து இரிகேஷன் கேனல் அதுக்கு போகக்கூடியது அத்தனையும் இதில் சொல்லியிருக்கான். 670. நெக்ஸ்ட். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் tank that is known in Indian history was known as சுதர்சனம் என்ற பெயர் பெற்றது. இதை சந்திரகுப்த மௌரியன் பிஃபோர் அசோகா அவனுடைய கவர்னர் வந்து இங்கே ஜுனாகத் என்ற இடத்துல குஜராத்தில் தோண்டியிருக்கான். தட் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்
மோஸ்ட் ஏர்லியர்ஸ், தட் இஸ் 3rd century BC அப்போ பண்ணது. நெக்ஸ்ட் அதை ஜுனாகத்ங்கிற எங்கிற இடத்துல இருக்குது. அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 150 BCயில் there was a terrific rain, unimaginable rain. The whole tank was burst into almost waste. பேங்க்ஸ் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயாச்சு. அந்த சமயத்தில் அங்கே இருந்த கிங் ருத்ரதாமன் அப்படின்னு பேர். அவன் என்ன பண்ணான், இவ்வளோ பெரிய டேங்க் போயிடுத்த, இரிகேஷன் டேங்க் போயிடுத்த, இரிகேஷன் டேங்க் இல்லைன்னாக்கா ஃபுட் ப்ரொடக்ஷன் இல்லையே, இது எப்படியாவது காப்பாற்றணுமேனு சொல்லி மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு உடனே ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்போ அந்த மந்திரிகள்லாம் சொன்னாங்க, ஐயா இது எங்களால் பண்ண முடியாதுன்னாங்க. ஏன்னு கேட்டால், த டேமேஜ் இஸ் ஸோ எக்ஸ்டென்சிவ், த அமௌண்ட் ரிக்வயர்டு இஸ் ஸோ மச், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்போ அந்த கிங் சொன்னால், என்னோடய கவர்மெண்ட் பணம் தானே நீங்கள் உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க, என்னோடய பர்சனல் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த என்டையர் டேங்க் மஸ்ட் பி இம்மீடியட்லி ரிப்பேர்ட் வித் மை ஓன் பர்சனல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது மாத்திரம் போகாது, யார் செய்யக்கூடிய மந்திரியும் அவனை செலக்ட் பண்ணி கடைசி வரையிலும் பாதியில் கூட தொஞ்சு போகாமல் கடைசி வரையிலும் செய்யக்கூடிய ஒரு மந்திரியை தேர்ந்தெடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்தா பணம் இதை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து சொன்னதாக அந்த பேங்க்கில் இன்னும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. தட் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன் சான்ஸ்கிரிட், Rudradaman's inscription, and the way in which he repaired it. The whole thing is given there. It's not only Raja சண்டை போடுறது அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி க்ரியேட் பண்ண கிரேட் திங்ஸ் எல்லாம் ஆல்சோ மென்ஷன்ட் இன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். The very purpose of inscription is that. Next one please. இதான் அதோட சந்திரகுப்த மௌரியனால காலத்தில் பண்ணது 3rd century BC, and then about 150 BCயில் அதை நேர் பண்ணான். நெக்ஸ்ட் ஒன். Next, some of the important tanks in Tamil Nadu are and Mahendra Tatagam, Parameswara Tatagam, which I just now told you, and Vairamega Tatagamnu ஒன்று இதில் இருக்குது, உத்தரமேரூரில் இருக்குது பெரிய தடாகம். மதுராந்தகம் ஏரி எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸ் மதுராந்தகம் ஏரி. எவ்ரிவேர் யூ ஹேவ் பிக் ஒன். ஐ ஆம் கிவிங் யூ ஒன்லி சம் எக்ஸாம்பிள்ஸ். தீஸ் ஆர் ஆல் மேட், மேன்மேடு. வீராணம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊர் தமிழ்நாடு லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே வீராணம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீராணம் இது. அப்புறம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் திருபுவன மகாதேவின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் திருபுவன பேரேரின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ஐ வில் கம் டு இட் அபவுட் வீரன். அண்ட் தென் யூ ஹேவ் அனதர் திருபுவன மகாதேவி. அது பராந்தக சோழன் காலத்தில் கொண்டது, 10th century, around 950 AD. The next Tribhuvana Mahadevi was around 1020, 1030 at புதூர்னு பேர், அதுக்கு பேர் திருபுவனன்னு பேர். அங்கே இதுக்கு பக்கத்தில் இருக்குது, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு தாமரையும் இவ்வளோ விரிசம் அந்த போல இன்னும் இருக்குது அந்த ஏரி. அது எங்கள் அம்மாவோட ஞாபகமாக நான் இங்கே ஒரு பெரிய வேத பாடசாலையை நிறுவினேன், இந்த இதை பண்ணினேன்னு அவன் சொல்கிறான். ராஜேந்திர சோழன், அந்த திருபுவன மகாதேவி 2வது. அப்புறம் கங்கை கொண்ட சோழன். கங்கை இங்கே கொண்டேன்னா, கங்கை அங்கே இருக்குன்னு நினைக்காத, என்னோட தலைநகரிலேயே கங்கை இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து தோற்று கங்கை வரையிலும் வங்காள தேசமும் வரையிலும் ஜெயிச்சு அந்த அரசனோட அவன் தலையில் வச்சு அந்த தென்னை கொண்டு வர வழியில் எண்ணாயிரத்தில் வச்சு அங்கே உக்ர நரசிம்மருக்கு பூஜை பண்ணி திருவிழா எடுத்து அங்கேருந்து தன்னோட ஊருக்கு கொண்டு இந்த கோயில் கட்டின இடத்துல அந்த கிணற்றை தோண்டி அதில் அந்த கங்கை நீரை விட்டு அதை பெரிய டேங்கை ஒன்று தோண்டி அதற்கு பேர் சோழகங்கைன்னு பேர் வச்சான். அது இருக்குது சோழகங்கை. அதுக்கு பேரை மாற்றிட்டாங்க, இப்போ பொன்னேரின்ட்டாங்க. அப்படியா? பொன்னேரின்ட்டான்.
அவங்க ஒன்றா சோழகங்கம்னுட்டு நடுவில் ரோடை போட்டான். ரோடு மொத்தம் போட்டதில்லை, இந்த தண்ணி வர்றதெல்லாம் க்ளோஸ்டு, வரத்துக்கு வழியே தண்ணி இல்லை, இப்போ வர முடியாது. அதனால் ரோடை போட்டு விட்டான். போட்டு விட்டு அது சோழகங்கம்னு பேர், கங்கை கொண்ட சோழபுரம். அப்புறம் ஞானசம்பந்தரோட சமகாலத்தில் இருந்தவன் அரிகேசரி பராங்குச்ச மாரவர்மன்கிற பாண்டியன். அவன் மதுரையிலேயே ஒரு வைகையிலிருந்து ஒரு இது எடுத்து மதகு எடுத்தான். அதுக்கு பேர் அவனோட டைட்டில் அரிகேசரியான் என்று மதகு எடுத்து சொல்கிறான். அது அங்கே இருந்தது. அது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவன் கட்டித்தான் என்ற மதகு கட்டித்தான் என்ற இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ராஜசிங்க பெருங்குளம்ங்கிறது பாண்டிய நாட்டில். இந்த மாதிரி there are hundreds of big man-made tanks in Tamil Nadu, hundreds and hundreds. And they are all referred to in the inscriptions, if they are still there. இல்லையா, என்ன சொல்கிறீங்க? அந்த ஊரில் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். உடச்சி தூக்கி போட்டான்னா தெரியாது, கிடைக்காது. there is no evidence. But next, I give you some examples. எப்போ டைம் ஆச்சுன்னு சொல்லுங்கள் டக்குன்னு. சரி, பல்லவா நந்திவர்மனோட காலத்தில் 740 இங்கே இருக்குது, பையனூர்னு செங்கல்பட்டு தாலுக்கில். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் வில்லேஜ் நியர் மாமல்லபுரம் போகிறமே அந்த வழியிலே இருக்குது. 740 அவங்க ஒரு நாகன் என்ற ஒரு வணிகன் மாமல்லபுரத்தில் தான் இருந்தான். அவன் 400 காடி நெல் கொடுத்தான். அந்த காலத்தில் பணத்துக்கு பதிலாக நெல் கூட கொடுக்கறது உண்டு. தானியமும் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அ வெல்த்து. அது எதுக்காகனா அந்த வில்லேஜில் இரிகேஷனுக்காக கொடுத்த டேங்க்கு பண்ணணுங்கிறதுக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்தான். நெக்ஸ்ட் அதில் இந்த பேடியை என்ன பண்ணால் அந்த வில்லேஜ் அசம்பிளிகிட்ட கொடுத்தான். ஊர் சபை, அவளுக்கு பேர் ஊர் கணத்தார்னு பேர். கணம் அப்படின்னு சொல்கிறது வேத காலத்திலிருந்து வந்த அசம்பிளிக்கு பேர். அதனால் வி ஹேட் த ட்ரெடிஷன் ஆஃப் த வேதிக் அசம்பிளி இன் தமிழ்நாடு இன் 740. அதுக்கு ஊர் கணத்தார்னு சொல்கிறான். திஸ் வாஸ் மெஷர்டு பை எ மெட்டல், இது பொற்காலால், பொண்ணுனாக்கா மெட்டல்னு பேர், பிரான்ஸ். அதனால் மெஷர் பண்ணுறது அந்த வெள்ளம் படியெல்லாம் இருக்குல்ல அது. நெக்ஸ்ட் இந்த இதை ஐ வில் ஷோ யூ த நெக்ஸ்ட் ஒன் போங்க இந்த தமிழுக்கு வா. இந்த இன்ஸ்கிரிப்ஷனை பாருங்கள். கோ விஜய நந்தி விக்கிரவர்மருக்கு யாண்டு 37வது பையனூர் கணத்துவம் ஒட்டியதுன்னாக்கா எக்ரீட்னு அர்த்தம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் மாபுள்ளபுரத்து வாழும் உழக்குனி வாணிகன் நாகன் எம்மூர் பேரேறி பொலியூட்டினார். இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சுன்னு பண்ணுன்னு கொடுத்துருக்கான். தோண்டுவதற்கு கொடுத்த நெல் பொற்காலால், பொண்ணுங்கிறது மெட்டல்னு அர்த்தம் அந்த காலத்தில், பொற்காலால் 1400 காடி நெல் கொடுத்துருக்கான். அதிலிருந்து விளைகள் வயலில் போட்டு விளைஞ்சி அதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த டேங்க். நெக்ஸ்ட் இந்நெல் யாங்கள் கொண்டு, திஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட், 740 agreement original. This is part of our history. இவ்வேரியின் நீரின்னும் நிலம், இந்த ஏரியிலிருந்து எங்கெங்கெல்லாம் போய் தண்ணீர் பாய்ந்து அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு நீரினும் நிலம். எல்லாவற்றின் மேலும் விற்கிலும், யாராவது விற்றுட்டாலும், தன்னோட நிலத்தை விற்றாலும், ஒற்றியிட்டாலும், ஒத்தி வைக்கிறதுங்கிறாலும் இல்லையா, அது பட்டியால் 16 காடி செய்து, ஒரு பட்டி நிலத்துக்கு 16 காடி நெல் கொடுக்கணும்.
யார்கிட்ட எவ்வளவு நிலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவள் நெல் கொடுக்கணும். அந்த நெல்லை வச்சுக்கிண்டு அந்த குளத்தை நல்லா ஆழப்படுத்தி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த கண்டினியூஸ் வருங்கிறதுக்காக செய்து நெல் பட்டியோடு கடனாகி. நெக்ஸ்ட், இந்நெல்லிலே இருகாடி செய்தும் கொண்டு பைப்பினும் என்னும் நாமம் பையனூர் என்னும் நாமம் உள்ளதனையும் என்ன பையனூர் என்னும் உள்ளதனையும் ஆட்டாண்டுதோறும் தோண்டுவிப்போம் ஆனோம். ஆட்டாண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் யூ டிக் எ டேங்க் தி enormous amount of money and don't maintain it. ஒரு வருஷம் விட்டாலே சில்ட்டு ஜாஸ்தி ஆகிடும், அதை எடுக்கணும். அதனால் ஆட்டாண்டுதோறும் ஏறி தோண்டி வைப்போம். எது வரையிலும் தோண்டி வைக்கணும்னா பையனூருங்கிற பேர் எது வரையிலும் இருக்கோ அது வரையிலும் தோண்டணும். அதுக்காக கொடுத்தான் பணம். நம்ம கொடுத்துருக்குற இந்த இது இருக்க ஏறி அது வரையிலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கொடுத்தது அது. திஸ் இஸ் ஹிஸ் டிசையர். நெக்ஸ்ட், இக்கொடை ஏற்றுக்கொண்டோம். அவன் கொடுத்தது மாத்திரம் போராது. திஸ் மஸ்ட் பி இன் த ஹேண்ட் ஆஃப் த ப்ராப்பர் பீப்புள். அவன் பாட்டுக்கு போட்டு பிளாட் போட்டு விடுத்துட்டான்னாக்கா என்ன பண்ணுறது? இக்கொடை ஏற்றுக்கொண்டோம், இதற்கு வக்கரிப்பான் சந்திராதித்த வரையில் நரகத்தில் கடைப்பான் ஆகவும். நரகத்தையாக போவான். நம்ம லேக்கெல்லாம் யாராவது ஃப்ளாட் போட்டான்னா அவன் என்னன்னா 7 ஜென்மத்துக்கும் சந்திராதித்தர் உள்ள வரையிலும் போயா அப்படின்னு நரகத்துக்கு போயிடலாம். அதனால கொஞ்சமாக புரட்சி செய்வோம். இதெல்லாம் ஏன் சார் நம்பணும் போடியா இல்லையா பண்ணுவோம்னா அது முடியாது. அந்த காலத்தில் இந்த காலத்தில் முடியும், அந்த காலத்தில் முடியாது. சத்தியம் வாக்கியம், சத்தியத்துக்கு ஒரு இது அப்புறம் பாருங்க. நெக்ஸ்ட், இதற்கு நல்லது வேண்டினார் சந்திராதித்தர் உள்ளவரையும் சொர்க்கத்திலே இருப்பாராக. ஸோ ஆல் தீஸ் டேங்க்ஸ் யூ see are around, they were all given like that. That is how they have come into existence. Next, அதை இப்போவே சொன்னால் அவர் யார் இதை காப்பாற்றுறாலோ அது அவளுடைய திருவடி என் தலை மேலே அவளை நமஸ்காரம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், another inscription that also will go to the Tamil part of it. Next, Tamil, next, go to the next please. Next, long inscription book. அதெல்லாம் கோ விஜய கம்பவரம் இருக்குது. இப்போ நான் போடுறோமில்ல 2019 அந்த மாதிரி கம்பவரமன் ரூல் பண்ணும்போது 13ஆம் ஆட்சிக்கு 13 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். 11வது காளையூர் கோட்டத்து கீழ்ப்புதூர் பூரோம். முன்ன டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, வில்லேஜ் சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி கோட்டம் ஊர் அப்படின்னு ரொம்ப வெல் பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ்டு ரெவென்யூ டிவிஷன் வாஸ் ஹியர். இதை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணானே வெள்ளைக்காரன் 1780 வந்ததுக்கப்புறம். ஆஸ் இஃப் நத்திங் எக்ஸிஸ்டட் பிஃபோர். அவர் கோபு சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் நியூலி இவங்க கொண்டு வந்து நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்கிறான். இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம ஊரெல்லாம் அறந்துருக்காங்க. உலகளந்த சோழன்னு தனக்கு பேர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிவைடட். இட்ஸ் நாட் ஒன்லி டெம்பிள் ஆர் ரிச்சுவல்ஸ் பட் ரெவென்யூ. ஏன்னா திஸ் ஒன்லி சஸ்டைன்ஸ் தட். நெக்ஸ்ட், பெரும்பானன் சாக்கடி அரையர் மகனார் மகாதேவனாருக்கு ஒட்டி விற்று கொடுத்தது. நெக்ஸ்ட், எம்மூர் வரம்பருத்த விளைநிலம். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லி டிவைடட். வரம்பருத்த விளைநிலம் இறை நிலமும்.
இறைமலம்னா டேக்ஸ் பேயிங் லேண்டு. ஏத்த புலமும் ஏத்தத்தினால விளையக்கூடிய நிலமும் தேவபோகமும், அதாவது டெம்பிள் லேண்ட்ஸ். தேவபோகம்னு டெம்பிள் லேண்ட்ஸு. பள்ளி சந்தமும், இத்தனையும் டெமாண்ட் அந்த இதில் இருந்தது, ரிஜிஸ்டர் இருந்தது. எவ்ரி வில்லேஜ் ஹேட் ரிஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ். இது தேவபோகம், இது பள்ளிச்சந்தம், இது இறை கட்டினதுங்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க. நத்திங் இஸ் மென்ஷன்ட் in the you read the district what you call manuals. The British took over in 1782-83 and they never mentioned anything about the existence of these records. Every village had it. அதாவது land measurement, taxation is a different personality. அவங்ககிட்ட ஒரு ரிஜிஸ்டர் இருந்தது. இந்த ரிஜிஸ்டரை வெரிஃபை பண்ணுறோமா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணின்னு போவான். கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்குறவன் ஒருத்தர் இருந்தான். அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ வெல் ஆர்கனைஸ்டு சொசைட்டி, ஸோ வெல் ஆர்கனைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன். தட் இஸ் அவர் கல்ச்சர். நான் அடை நிலமும் கரை நிலமும் ஏத்தப்புலமும் தேவபோகமும் பள்ளிச்சந்தமும் வைத்திய போகமும், எவ்ரி வில்லேஜ் ஹேட் அ ஹெல்த் சென்டர். இப்போ என்னமோ சொல்கிறாங்க பப்ளிக் ஹெல்த்துங்கிறான். வைத்திய போகமும் அவனுக்குன்னு கொடுத்துருவான். அவன் நீட் நாட் டிபெண்ட் அப்பான் அனதர் ஃபெலோ. லைஃப் டைம் பூரா அவனுக்கு லேண்டட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தாச்சு. அதை வச்சுட்டு இட் இஸ் இஸ் டியூட்டி டு ட்ரீட் பீப்புள். என்னை கொண்டாய பணத்தை கொடுன்னு கேட்க முடியாது. அவன் ட்ரீட் பண்ணது அவனோட டியூட்டி. அது வைத்திய போகமும் பாப்பனப்பட்டியும் பிராமணியும் கொடுத்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, எல்லாம் கதை பண்ணுறாங்க. பாப்பனப்பட்டியும் உள்ளிட்டு எப்பேற்பட்ட நிலமும். நெக்ஸ்ட், விளைந்த நிலத்தால், அந்த நிலம் வந்து இஃப் இட் இஸ் கல்டிவேட்டட், பட்டியால் ஒரு காடி நெல். ஒவ்வொரு பட்டி நிலத்துக்கும் ஏரி காடியாக, அதுதான் மெஷர்மெண்ட். ஒரு பட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு காடி நெல் கொடுத்துடணும். அதை யுவர் ஷேர் எல்லாரும் கொடுத்தாங்களாம். தெர் இஸ் நோபடி ஹூ வாஸ் எக்ஸம்ப்டட் பிகாஸ் ஹீ கெட்ஸ் பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட். குடியும் பொதுவாய் விளைந்த நிலத்தால் ஏரிக்கு அட்டுவதாகவும். நெக்ஸ்ட், இப்பரிசு அட்டாது திரும்பினோம். ஊருக்காரன் சொல்கிறான், வில்லேஜ் சபா டேக்ஸ் தர்மாசனத்து. அந்தந்த ஊரில் ஒரு ஜுடிஷியரி உண்டு. நான் இங்கேருந்து 50 மைல் 100 மைலுக்கு போக வேண்டியதில்லை அந்த கோர்ட்டுக்கு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு. அப்புறம் அங்கேருந்து அந்த கோர்ட்டு போக வேண்டியதில்லை. எவ்ரி வில்லேஜ் ஹேட் இட். அங்கே தர்மாசனத்து, நிசதினா நித்தியம்னு அர்த்தம். 24 ஊர் திறப்பில் 48 காணம் தண்டப்படுவதாகவும். ஃபைன், ஆன் தி ஸ்பாட் ஃபைன். நெக்ஸ்ட், இக்காணம் சென்று நின்று புள்ளி குத்து பெறாததாகவும். கட்டலைன்னா கொடுத்துட்டான்னு கணக்கு பண்ண மாட்டாங்க. அப்படி தண்டப்பட்டும், ஃபைன் கட்டிட்டேன் சார், நான் ஃபைன் கட்டிட்டேன் சார், இருங்க சார் நான் அப்புறம் கொடுக்குறேன்னா, நீ தண்டம் கட்டிட்டும் இந்த ஒர்க்கை முடிச்சாகணும். தண்டம் கட்டிட்டேன்னு எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ தண்டப்பட்டும் மேற்சொன்ன பரிசு செய்வதாகவும். யூ ஆர் obliged to do it. நெக்ஸ்ட், எண்ணாழிக்காலால் அட்டுவதாகவும் அன்று ஆள் கோவே ரட்சிப்பதாகவும். whosoever is in charge of administration at that particular point of time, அவன் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், ஒட்டி விட்டு கொடுத்தோம் மேற்சொல்லப்பட்ட கீழ்ப்பூதூர் ஊர். those days the village had more democracy, more freedom, and they are also more bound to do whatever they agreed. அதுதான் அங்கே இருக்கிறது. It was a more democratic system than what you have today. Next, ஊரார் சொல்ல எழுதினேன் இக்கீழ்ப்புத்தூர் கூட்டத்தான் ரிஷிகேசவ பட்டனே. அவன் யார் எழுதினாலும் கையெழுத்து போடணும். இவன் வெள்ளைக்காரன் வந்து நமக்கு சொல்லலை.
யாருக்கு கொடுத்தாங்கிறத ஒவ்வொரு டீட்லேயும் கையெழுத்து போட்டிருக்கா. 10 பேர் இருந்தானா வில்லேஜ் அசம்பிளி, 10 பேரும் கையெழுத்து போடணும். நெக்ஸ்ட் ரைட். நவ் வி சா சம் டேங்க்ஸ் பார்த்தோம். பல நகரங்களை இணைக்கும் வழிக்கு பெருவழின்னு பேர். நெக்ஸ்ட், பெருவழிகளிலே செல்வோருக்கும் ஆடு மாடு போன்றவைகளுக்கும் குடிப்பதற்காக பெருவழிகளிலே குடிநீர் கிணறுகளை அமைக்க மரபு பண்டைய வேத காலத்திலிருந்தே இருக்குது. அதுக்கு பேர் இஷ்டாபூர்த்தம் பேர். அதுதான் அசோகன் பண்ணான்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட், மௌரிய பேரரசன் அசோகன் இவ்வாறு பெருவழிகளிலே இளைப்பாற தோப்புகளையும் தாகம் தனித்து கொள்ள கிணறுகளையும் விலங்குகளுக்கு நீர் உடைக்க தொட்டிகளையும் அமைத்தான்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், உபநிடதங்கள் இவ்வாறு கிணறுகளை பெரும் தானங்களாக குறிக்கின்றன. இதுதான் அவன் செய்யக்கூடிய தானத்தில் இது பெரிய தானம். இது அதுக்கு பேர் இஷ்டாபூர்த்தம்னு பேர். நெக்ஸ்ட், இதை போல தமிழகம் ஆண்ட பெருமன்னன் ராஜராஜனோட பேரில் ஒரு குடிநீர் கிணறு ஒரு தொட்டியும் அமைக்கப்பட்டு அதற்கு ராஜராஜன் குடிநீர் கிணறும் தொட்டியும் என்று பேர் கொடுத்தான். பேரே ராஜராஜன் தொட்டின்னு பேர். நெக்ஸ்ட், தொண்டை மண்டலத்தில் களத்தூர் கோட்டத்தில் உக்கல் என்ற ஊரில் இருக்குது. அது காஞ்சி 700 ஆண்ட பல்லவ மன்னன் நம்ம இவர் சொன்னார் ராஜசிம்மன், அவன் காலத்து இது. நெக்ஸ்ட், சதுர்வேதி மங்கலம் ஒன்று இருந்தது. சிவசூளாமணி சதுர்வேதி மங்கலம்னு பேர். நெக்ஸ்ட், அந்த ஊரின் மேற்கே இருந்த பெருவழியில் ராஜராஜன் பெயரால், அதாவது 1300 வருஷம் கழித்து ஒரு அவனோட பணிமகன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ராஜாவுக்காக எங்கே பண்ணுறான், அவன் இவங்க பண்ணுறான். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஒரு குடிநீர் கிணறு தோண்டி தொட்டியும் கட்டினான். நெக்ஸ்ட், இக்கிணற்றிலிருந்து நீர் இறைப்பானுக்கு நாள் ஒன்றுக்கு 2 குருணி நெல்லாக எக்ஸாக்ட் எவ்ரிதிங் இஸ் மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆர் ரெக்கார்டட். தட் இஸ் அவர் இன்ஸ்கிரிப்ஷன், தட்ஸ் அவர் ஹிஸ்ட்ரி, தட்ஸ் அவர் கல்ச்சர். There is not a single line about our own history in any of our books, and we talk of culture. நீர் அட்டுவதற்கும் 2 குருணி நெல், நாள் ஒன்றுக்கு 6 மாதத்திற்கு 30 கலம் நெல். நெக்ஸ்ட், இதே போல் களம் இடுவானுக்கு கொசவனுக்கு மாதந்தோறும் 2 தோணி நெல். நெக்ஸ்ட், கிணத்துக்கும் தொட்டிக்கும் பந்தலுக்கும் புதுக்குவதற்கு every year it must be maintained. Maintenance. They also pay, not only make it but also maintain it. புதுக்குவதற்கு ஆண்டு ஒன்றுக்கு 2 களம், மொத்தம் 66 களம் நெல் வரும்படி ஊரார் வசம் பணம் கொடுத்தோம். நெக்ஸ்ட், ஊரார பணத்தை கொண்டு அவ்வாறே செய்வதாக ஒப்புக்கொண்டனர். திஸ் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் த வில்லேஜ் அசம்பிளி. Perpetually, in perpetuity. The next generation cannot say that I am not responsible for it. You are responsible for it. Next. அப்பணத்தின் மீதும் ஆண்டுதோறும் நெல் மீதும் எந்த வரியும் விதிப்பதில்லை. ஊருக்காரன் டாக்ஸ் ஃப்ரீ. ஜனங்களுக்கு எது உபயோகமானதோ சிம்பிளஸ்ட் திங் அது வரையிலும் டாக்ஸ் ஃப்ரீ போடும். மேலேயே சுத்தின்னு இருக்கிறதில்ல. ஸோ they felt so happy. People felt happy. அப்புறம் கல் மறைஞ்சு போச்சு, அது வரையிலும் இருக்குது இல்லை. இந்த மாதிரி பல கோயிலில் கல்லெல்லாம் உடச்சி விட்டான். நிறையா கோயிலெல்லாம் கல்லை உடஞ்சாச்சு. நெக்ஸ்ட், இது கிணற்றில் ஒரு பந்தல் அமைத்திருந்தனர். அதை ஆண்டுதோறும் பந்தலை கூட ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் புதுக்குப்புறம்னு பேர்.
So this is 1,000-year-old record. Verifiable record. Your own culture, your own history, your own records. These are there written on stone. I am emphasizing because this is where we reconstruct our history with the help. But next one. கிணற்றை ராஜராஜன் கிணறு என்று கல்வெட்டு கூறுகிறது. நெக்ஸ்ட். புக்கல் ஊரில் வாழ்ந்த வெள்ளாளன் அவெல்லாம் they have been suppressed சொன்னாங்க. they have been they have given money, they have been owners of property, they have been able to give amount of enormous amount for நடுவில் கிணற்றிலிருந்து நீர் ஏற்றும் தினந்தோறும் நீர் கொடுப்பதற்கும் நெக்ஸ்ட் 6 மாதம் இவ்வாறு அட்டுவதற்கும் இதே போல் அடுத்த 6 மாதம் அக்னிஷ்டைங்கிறது ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் வேர்டு. நெருப்பு குளிர் காலத்தில் உட்காந்துட்டு ராத்திரியில் உட்காந்து அங்கே சுற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு போட்டு அங்கே உட்காந்துருப்பான். இருந்து நீர் அட்டுவதற்கும் நெக்ஸ்ட் வலைப்பட்டி என்ற ஊர் நிலம் தானம் கொடுத்தான் அந்த வெள்ளாளன். நெக்ஸ்ட் இது தன தர்மார்த்தமாக கொடுத்தான் என்று கூறுகிறார். இவனது தர்மத்துக்காக கொடுத்த பொருள் முதல் எல்லாம் அந்த ஆண்டு சம்வத்சரந்தோறும் கிராம காரியம் திருத்துகிற பெருமக்கள் இவர்கள் தேர்ந்தெடுக்க செய்யணும். ஸோ இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இவன் வந்தான் அவன் தான், இவன் வந்தது அவன் கிடைக்கிறது, அவன் கொடுத்தது இவன் கிடைக்கிறது, அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இவர்கள் இந்த பணிக்காக இந்த ஒருவரியை வைத்து கொண்டு இது சரிவர நடக்கும்படி கண்காணிக்க வேண்டும் ஊர்க்காரர். நெக்ஸ்ட் வெயில் காலத்தில் 6 மாதம், குளிர் காலத்தில் 6 மாதம் பிரித்து கொண்டு இவ்வாறு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஊர் மண்டபத்தில் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதுனால மக்களுக்கு குடிநீர் அளிப்பதற்கும் குளிர்காலத்திற்கும் காயவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் இதுக்கு விரோதமாக நடந்தவன் தான் கொள்ளை கொண்டவன் 25 கழஞ்சு தங்கம் தண்டமாக கட்டணும். கழஞ்சுன்னா ஒரு பவுன், 25 பவுனோட கொஞ்சம் கருத்தல். இது வீரபாண்டியன் தலை கொண்ட பரகேசரி என்று பட்டம் பெற்று ராஜராஜனோட அண்ணன் காலத்தில் எழுதினது. நெக்ஸ்ட் ஸ்வஸ்தி ஸ்ரீ வீரபாண்டியனை தலை கொண்ட கோப்பரகேசரிவர்மருக்கு ஆண்டு 4வது எழுதியிருக்கு, கல்லில். நெக்ஸ்ட் காளியூர் கோட்டத்து தன்கூட்டு சிவசூளாமணி மங்கலமாகிய விக்ரமாபரண சதுர்வேதி மங்கலத்திலிருந்து வாழும் வெள்ளாளன் சீகாருடையான் புலியன் மகன் சேனை. அப்பா பேர் தாத்தா பேர் எல்லாம் எழுதிவிட்டான். நெக்ஸ்ட் தனக்கு தர்மார்த்தமாக his own feeling, this is his gift, then gift must be protected. That's what we say when you say heritage. Heritage means what has been there given to us by our earlier ancestors. We try to protect it, reserve it. Next சந்திராதித்தவரை நிற்க வைத்த பூமி. அவன் கொடுத்தான், அவன் ஆசை கொடுத்தான். உன்னால் காப்பாற்ற முடியுறதா? யூ ஆர் கிரேட். You have a claim to be a great descendant of those great people. கிராம காரியம் திருத்தும் பெருமக்கள் இத்தர்மம் கடை காண்பதாகவும், கடை காணணும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அர்த்தம். யார்? ஊர்காரங்க. அவன் கொடுத்தது மாத்திரம் போகாது, அந்த காலத்தில் யார் யாரெல்லாம் இன்சார்ஜாக இருக்காளோ அவள் அத்தனை பேரும் செய்யணும்னு he commits the future generation, and that is how we have the generations of heritage protectors. Next அங்கே ஒன்று சொல்கிறான், கங்கை கன்னியை அந்தரத்தில் செய்த பாவத்திற்படுவதாகும்.
கங்கை கன்னியாகுமரி ரெண்டுக்கும் அந்தரத்தில் நடுவில் இருக்கிறவன் என்னென்ன அக்கனம் பண்ணுறானோ அந்த பாம்பெல்லாம் உனக்கு வந்து சேரண்டாமா. நெக்ஸ்ட் அதோட விடலை, சும்மா இப்படி சொல்லிட்டு விடலை, ஓடி போடுவான்னு தெரியும். அதனால் 75 பவுனுக்கு வெயிடாக்க தண்டம் போடுறான்னா. நெக்ஸ்ட் ரைட் we have temple tanks. Next there are too many things. This I will say and then stop it. Next, this is Tribuna மகாதேவின்னு பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து கோப்பரிஞ்சிங்கன்னு ஒரு ராஜா இருந்தான். somewhere around 1250, don't worry about 55 வருஷம் இந்த வருஷம் தானா முன்னாடி இருந்தான்னு, 1250 அப்ராக்சிமேட் வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணான், அவன் தான் சோழனோட சாம்ராஜ்யத்தை அடித்து கீழே போட்டான். நம்ம திண்டிவனத்து பக்கத்தில் சேந்தமங்கலங்கிற ஒரு தலைநகர் அவனுக்கு. அங்கே ஒருத்தரும் போய் பார்க்குறதுக்கு பெரிய கோயிலை கட்டி வச்சுருக்கான். அது போனால் தலையில் விழுந்துற மாதிரி இருக்கும். டிஃபீட்டு தெலுங்கு சோழன் இருந்தான், அவனுக்கு தோற்கடித்தான், கர்நாடகாவெலாம் சொல்லிட்டான். அப்புறம் கடைசியில் தானும் தோற்று விட்டான். பட் நெக்ஸ்ட் அவன் எல்லாம் சொல்கிறாங்க, அவன் சொல்லியிருக்கான், அவனும் தான் சொல்லியிருக்கான் பாருங்கள், 13th century சொல்கிறாங்க, பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவன், செந்தமிழ் வாழ பிறந்த காடவன், அதுக்கே பிறந்தாயா அவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு டைட்டில், பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவன் அப்படின்னுட்டும். பட் நெக்ஸ்ட் he was a good of Sanskrit also. அதை விட அழகாக நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து அவ்வளோ அருமையாக தமிழில் கிரேட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. செந்தமிழ் வாழ பிறந்த காடவன் அவனே வந்து சான்ஸ்கிரிட்லேயும் கிரேட். அவன் நடராஜா கோயிலை பற்றி எழுதியிருக்கான், எப்படி எழுதியிருக்கான், பியூட்டிஃபுல் போய்ட்ரி, ஒண்டர்ஃபுல் போய்ட்ரி. அந்த டான்ஸை பரமானந்த தாண்டவத்தையே எழுதியிருக்கான் சான்ஸ்கிரிட்டில். Records are both in Tamil and Sanskrit. So this language is not opposed to other language. That language is not going to suppress this language. Koparanjinga's inscriptions are also found in Tribunai. The Sanskrit part gives his love for water bodies, especially all rivers under his control. அவன் எல்லாம் அதை பற்றி சொல்கிறான். Next, he mentions that he is a lover of all the rivers and all. He also mentions individually காவேரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அப்புறம் தட்சிண நாயக, க்ஷீராபகா தட்சிண நாயக. க்ஷீராபகான்னு பாலாறு, க்ஷீரம் அப்போ க்ஷீராபகம் பாலாறு, தட்சிண நாயக, பெண்ணானதி நாதகா, பெண்ணை சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறான். These titles clearly exhibit his love for water sources. Next, Koparanjinga found great lake at Tribunai extensively damaged and unfit for use. Next, he mentions 4 kinds of damages. This is of technical importance. 4 kinds of damages to the lake. 1, the bund all around was cracked and shattered at many places. 2, the lake was highly silted with accumulation of earth. 3, water outlets are completely damaged. And 4, the overflow. You know, the tank must have provision for கலிஞ்சின்னு பேர், அப்படி வழிஞ்சு போகணும், இல்லைன்னா டேமேஜ் பண்ணுறோம், அந்த பன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். The overflow provisions were damaged. Next, so he lists them. It's 1, 2, 3, 4. These are the damages. I am repairing it, he says. So எப்படி சொல்கிறான் பாருங்க, ஏரியும் கல்லி
கரையும் கற்கட்டி மடைகளும் அடைத்து மதகுகளும் அட்டுவித்து. See, these are very beautiful Tamil usages for various types of repair works in water bodies. Tanks. Next. கலிங்குகளும் செய்தபடி. And his repairs mentioned Tamil part of the inscription. Very good account of how he scientific approach. Not that we are all superstitious. And he has done it. And he has written, and it is still there. So that's more important, how he has approached this thing. போனோன்னா மெயின்டெனன்ஸ் கூட கிடையாது. கோவிலெல்லாம் ரிப்பேர் பண்ணணுன்னா என்னையா பண்ணுற ரிப்பேர் பண்ணுற எழுதியிருக்காங்கன்னா ஒன்றும் நோட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹவு டு யூ அப்ரோச் யுவர் சப்ஜெக்ட்? ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரினோவேஷன், ரெஸ்டரேஷன், நத்திங். பட் he gives a good account for priorities for tank maintenance. Next. The Sanskrit part gives more information. It says he established a stone mandapa and installed an image of Heramba Ganapati. Repair பண்ணதுக்கு அப்புறம் ஒரு Heramba Ganapati. Next one. The lake was deepened and its raising bund presenting an appearance of 1,000 hooded cobra. At regular intervals he put stone pillars to strengthen the bund. And so it looked as if there was a 1,000 hooded cobra. Next one. Stone pillars, hundreds, to strengthen the band. This is something new. It's not only earth, clay, but also stone to strengthen the band. Next. He says that as Rama built Setu, around the Setu, he himself has constructed this one here. Next one. சேத்துவே இல்லைன்ட்டாங்க. நம்ம இதில் போய் பார்லிமெண்ட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாண்ட சேத்துவனே ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. வரிசையாக ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேத்துவை பற்றி சொல்கிறானுங்க. ராஜா காட்டகவம்ச மௌத்திக மணி பூலோக ரக்ஷோத்பவ வித்தைஹி நிர்ஜித சோழ மத்தியம மகி துண்டீர தேசாகிருதை. தொண்டை மண்டலத்திலிருந்து சோழனுடைய மத்திய தேசத்தில் இருந்து எதையெல்லாம் வெற்றி கொண்டு வந்தானோ அது அரசனுக்கு உடையது. தர்மசாஸ்திர பிரகாரம் இவன் வெற்றியிலே கிடைத்த பொருள் அரசனுக்கு உடையது. இல்லாத அவனுக்கு இல்லாத இடத்து வித்துற முடியாது, கொடுக்க முடியாது. You cannot take a village land, அதை எடுத்து அவன் கையில் கொடுத்துட முடியாது. Unless the king has right over it, he cannot gift it. அதனால் காசை கொடுத்து வாங்கி அந்த பரமேஸ்வர விக்கிரம் சொன்ன பார்த்தமே கூரத்தில் அப்போ சொல்கிறான், விலை காணம் கை கொடுத்து வாங்கி அப்புறம் அந்த லேண்டை இது பண்ணான், அந்த கோயில் கட்டினான், பிராமணனுக்கு அக்ரஹாரம் கொடுத்தானா. வித்தைகி, அதுக்காக சொல்கிறான், வித்தைகி நிர்ஜித சோழ மத்தியம மகி துண்டீர் தேதாகிருதை. பியூட்டிஃபுல் சான்ஸ்கிரிட். நெக்ஸ்ட். கிராமே தஸ்மின் சமன்வயத் கிரி தட்டாஸ்போரை. மலையிலிருந்து செதுக்கி கொண்டு வந்த கண்களை அப்படி ஃப்ளேக் பண்ணி எடுத்துன்னு வந்த கல்லை வைத்து ராம இவாபரக சிலாபட்ட கைஹி சேதும் ராம இவாபரக ஜலநிதௌ கூலம் தடாகோத்தமம். So this is a person who says that பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவன். Next. It resembled, well, I am not able to read it. Next one. பந்தனம்னா கட்டுறது எப்படி கட்டினாங்கிறத சொல்கிறான். நெக்ஸ்ட். ஸோ they looked as if these were his kirti stambhas which proclaim his fame. The stone pillars around. Next.
the description of the